அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய கங்கையும் வந்தாள் அருமையான குடும்ப நாவல். பம்பாய் தாதர் எக்ஸ்பிரஸில் தன் இருப்பிடத்தை தேடி அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். தனது இருக்கையின் கீழே கையில் இருந்த பெட்டியை தள்ளிவிட்டான். சார், யாரோ கூப்பிட்டார்கள். நரேந்திரன் நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு கீழ் பெர்த் போல் இருக்கு. தயவு செய்து ஒரு உதவி செய்ய முடியுமா? எதிரே அமர்ந்திருந்த தடித்த மனிதர் தெளிவான ஆங்கிலத்தில் கேட்டார். நரேந்திரன் சொல்லுங்க என்றான் தமிழில். தடித்த மனிதர் முகத்தில் புன்னகை. சொந்த மொழியை கேட்கும் பொழுதுதான் என்ன ஆனந்தம். என் மனைவிக்கு மேல் பெர்த் போட்டிருக்காங்க. எனக்கும் வயசாயிட்டது, ஏற முடியாது. தமிழில் சிநேக பாவத்துடன் கூறியபடி புன்னகைத்தார். கவலைப்படாதீங்க, நான் மேல் பெர்த்துக்கு மாத்திக்கிறேன். நன்றி. நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பினார். பேரனை அணைத்தபடி அமர்ந்திருந்த மனைவி பக்கம் திரும்பி அவர் சரின்னுட்டார். நீ கீழ் பெர்த்திலேயே தூங்கிக்கலாம் என்றார். கவலை விட்டது. எனக்கும் கவலை விட்டது. மனதிற்குள் எண்ணியபடி பெட்டியை எடுத்து மேல் பெர்த்தில் வைத்தான். தோல் பையை கவனத்துடன் தொட்டு பார்த்து கொண்டான். மடியில் கனம் என்றால் வழியில் பயம் என்று சும்மாவா சொல்கிறார்கள்? அந்த பெட்டியில் உள்ள சக பயணிகள் அத்தனை பேருமே அவனது தோல் பையில் உள்ள வைரப்பிள்ளையாரை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு பிரமை. இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மேல் பெர்த்தில் ஏறி படுத்துவிட்டால் போதும் என்றிருந்தது அவனுக்கு. பாட்டி, ரயில் குகைக்குள்ள போகும்னு சொன்னியே, எப்ப போகும்? பேரன் அறிக்க துவங்கினான். பாட்டி அவனை உறுத்து பார்த்தாள். 5 வயசுக்குள்ள உலக அறிவெல்லாம் குழந்தை மண்டைக்குள்ளே திணிக்க ஆத்திரப்பட்ட. அதுதான். கணவர் கேலியாக சிரித்தார். அதுக்காக குகைக்குள்ள போற சிங்கம் மாதிரி உரிமிக்கிட்டே இருக்கானே, கடுகெடுத்தாள் மனைவி. பக்கத்தில் இருந்த வாலிபன் ஒருவன் புத்தகத்தை பிரித்து கொண்டான். அருகில் இருந்த அவனது நண்பன், என்னது வயிறு பசிக்குது, சாப்பிடாம கண்ணா பின்னா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு என்று கிண்டல் செய்தான். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு ஈயப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் சொன்னது இந்த புத்தகத்துக்கு இல்லைப்பா. நண்பன் கூறியதும் புத்தக பிரியன் சிரித்தான். ஷோலாப்பூர் நிறுத்தம் வரணும் சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ள ஏன் பசின்னு பறக்கிற? சிகரெட் வேணுமா? புத்தகக்காரன் கேட்டான். இப்ப ஏதாச்சும் வேணும், நண்பன் பிடிவாதமாக கூறினான். நரேந்திரன் வயிற்றையும் பசி சுருட்டியது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். பிஸ்கட் வறுவல் வண்டிக்காரன் அருகில் நின்று கொண்டிருந்தான். கையை நீட்டி 2 பொட்டலங்களை வாங்கி பத்திரப்படுத்தினான். சில நொடிகளில் வண்டி நகரத் துவங்கியது. அலைமோதி கொண்டிருந்த பிளாட்பார மனித கும்பலிலிருந்து வண்டி வேகம் பிடிக்க துவங்கியது. வறுவல் பொட்டலத்தை காலி செய்துவிட்டு மேல் பெர்த்தில் தாவி ஏறிவிட்டான் நரேந்திரன். தோல் பையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பி தண்ணீரை பருகிவிட்டு தாகத்தை தணித்தான். இடது கையால் மெல்ல பையின் உள்ளே துழாவி அந்த பொட்டலத்தை தொட்டு பார்த்து திருப்தி அடைந்தான். கண்களை மூடி சிறிது களைப்பார நினைத்தான். மனம் இலைப்பார மறுத்தது. பாட்டி, அம்மா ஸ்டேஷனுக்கு வருவாங்களா? குழந்தையினுடைய மழலை சுரீரென நெஞ்சை தாக்கியது. அவனது அம்மா வராத இடத்துக்கல்லவா போய்விட்டாள். அம்மாவின் நினைப்பு நெஞ்சை அடைத்தது. அழைப்பு மணியை ஒரு முறை அழுத்தினதுமே நரேன் என்றபடி அன்பு தழைக்க அழைக்கும் குரலை இனி கேட்க முடியுமா? ரோஜா வண்ண நூல் சேலை, சிவப்பு தோடு, முன்புறம் முழுவதும் நரைத்து மூக்கு கண்ணாடி பளபளக்க நின்ற சுத்தமான மெலிந்த உருவம் இனி மீண்டும் தோன்றுமா? இல்லை, அம்மா செத்து சாம்பலாகவில்லை. அவள் அதே அன்பின் உருவமாக இருக்கிறாள். அம்மா, நீ சாகவில்லை. அது பொய். மனம் அலறியது. அம்மா சாதம் ஊட்டுறாப்புல நீ எனக்கு ஊட்டு பாட்டி. ரயிலின் கடகட சப்தத்தை மீறி குழந்தையின் மழலை கேட்டபோது நெஞ்சிலே ஒரு வேதனை. 25 வருடங்கள் அவனும் அம்மாவின் பிள்ளையாகவேதான் வளர்ந்தான். அம்மா இறப்பதற்கு சில நாள் முன்பு கூட சமையல் அறையில் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்தான். கையை கழுவிக்கல, வாயில போட்டுடுங்க அந்த பலகாரத்தை என்று விளையாடிய போது அம்மா, நீ இன்னும் குழந்தைடா என்று சினிங்கினாள். அப்போது அவள் முகத்தில் வழிந்த பெருமையை மீண்டும் காண முடியுமா? கண் இமையோரத்தில் நீர் சுட்டது. சே, ஆண் பிள்ளைங்கள் அழலாமா என்று அம்மாவின் குரல் காதருகில் கேட்பது போன்றிருந்தது. குகை வருது. குழந்தை கிரீச்சிட்டான். தடக் என்று முழங்கியபடி வண்டி வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் மறைந்தது. அட சே, சமயம் பார்த்து என்று அழுத்தபடி புத்தகத்தை மூடினான் புத்தகப்பிரியன். ரொம்பவும் சுவாரஸ்யமான பகுதியோ? நண்பன் சேண்டினான். இல்லை, துப்பறியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வரார். சமயம் பார்த்து இருட்டு. ஏண்டா இந்த கன்றாவியெல்லாம் படிக்கிற? இவங்க கதையா எழுதுறாங்க, கொலை தான் பண்றாங்க. ஆமாம், உன்னுடைய அபிமான கதாசிரியை சும்மா குடும்ப கதைன்னு வீட்டையே சுற்றி வருவாங்க. அதை படிச்சுட்டு நீ மட்டும் கண்கலாங்கலாமா? அதில் உண்மையான வாழ்க்கை சம்பவம் இருக்கே. இதில் கொலை இருக்குது,
போலீஸ் இருக்கு. சரி சரி, இப்ப வெளிச்சம் இருக்கு, பேசாம இரு. வெளிச்சமா? நரேந்திரனது வருங்காலம் ஒரே இருளில் மூழ்கி கிடக்கிறதே. அம்மா இனி பிழைக்க மாட்டாள் என டாக்டர்கள் கைவிட்ட போது அவளை அவன் வீட்டிலேயே வைத்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் அம்மா தெளிவுடன் விழித்து கொண்டாள். நரேன், இன்னும் நீ தூங்கலையா? தாயின் அன்பான குரல் அவனை திடுக்கடச் செய்தது. இல்லம்மா. அப்ப ஒரு காரியம் செய். என் தலையணை அடியில் ஒரு சாவி கொத்து இருக்கு, எடு. அந்த அலமாரியை திற. அதுல அடித்தட்டில் ஒரு நகைப்பெட்டி இருக்கு. அதுல வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு பொட்டலம் மட்டும் இருக்கும், அதை எடுத்துட்டு வா என்றாள் மெல்ல. வியப்புடன் அம்மாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். பொட்டலத்தை கவனமா பிரி. அவன் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. நீலம், பச்சை என்று பல ஜால வர்ணங்களை அள்ளி வீசியபடி ஒரு விநாயகரின் உருவம் உள்ளே இருந்தது. என்ன பார்க்கிற? இது வைரப்பிள்ளையாரப்பா, ஒரே கல்லில் செதுக்கினது. விலை எக்கச்சக்கம். நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்து இது. உங்க கொள்ளு தாத்தாவோட அப்பா குளுர சமஸ்தானத்தில் திவான் ஒருத்தர்கிட்ட வேலையா இருந்தாராம். அவரது நாணயத்துக்காக கொடுத்த பரிசு இது. உங்க அப்பா சொத்தையெல்லாம் குதிரை ரேஸ்ல தொலைச்சி வேலை வெட்டின்னு செய்யாம அழிஞ்சு போனார். இந்த பிள்ளையார கண்ணுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தேன். ஏன் தெரியுமா? அம்மா நிறுத்தினாள். சொல்லுங்க. உனக்கு ஒன்றும் வைக்க முடியல. ஏம்மா, கஷ்டப்பட்டு என்ன எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்களே, அந்த படிப்புக்கு கூட ஒழுங்கான வேலை கிடைக்காம திண்டாடறியே. இங்க கிடைக்கும். இந்த பம்பாய் நகர்ல வேலை வாய்ப்புகள் அதிகமா. கொஞ்சம் பொறுமையா. போதும், பொறுமையா இருந்தது. நான் பட்ட அவஸ்தை நீயும் பட வேணாம்ப்பா. நீ பேசாம நம்ம ஊர் பக்கம் புறப்பட்டு போ. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்காதே. சரியம்மா, அப்படியே செய்யறேன். முதல்ல உங்க உடம்பு நல்லா ஆகட்டும். என்னை பத்தி கவலைப்படாதே. முதல்ல நான் சொல்ற முகவரியை எழுதிக்க. உங்க அப்பாவோட சிநேகிதர் நகை வியாபாரி ரத்னசாமின்னு ஒருத்தர் திருவல்லிக்கேணி 5ஆம் நம்பர் முத்துவீரன் தெருவில் இருக்கார். அவர் உதவியை நாடினா இதை நல்ல விலைக்கு விற்று கொடுப்பார். அபூர்வ கலைப்பொருட்கள் சேகரிக்கிறவங்க கிட்ட இதை அவரால் விற்க முடியும். அவரது வேலைக்கு கமிஷன் கொடுத்துடு. இதை நானே செய்திடலாம்னு நினைச்சேன், உடம்புக்கு வந்துட்டது. நீ ஆண் பிள்ளையாச்சே, என்னை விட துணிச்சலா இதை செஞ்சு முடிச்சிட்டு வைப்பாரு. இதை வித்த பணத்துல நல்லதா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு உன் எதிர்காலத்தை காப்பாத்திக்கோ. அந்த பலவீனமான நிலையிலும் மகனின் வருங்காலத்தை பற்றிய கவலை அவளுக்கு. இனி அப்படி அவனை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? கண்களில் நீர் புரண்டது. சேச்சே, அழக்கூடாது. அம்மாவின் குரல். ஆமாம், அவன் இனி துணிச்சலாக செயலில் இறங்க வேண்டும். குகைக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு வருவதும் மீண்டும் குகை இருட்டுக்குள் மறைவதுமாக ரயில் வேகமாக கண்ணாமூச்சி விளையாடியது. 14 குகை தாண்டியாச்சு. குழந்தை மகிழ்ச்சியுடன் உறக்க கூவினான். சாயந்தரம் பூனாவில் ஒரு கப் சாய் படாட்டா வடை சாப்பிடணும். நண்பன் பசிக்குரல் கொடுத்தான். புத்தக பிரியன் எரிச்சலுடன் புத்தகத்தை மூடினான். எப்ப பாரு பசி, வைத்த கட்டிக்கிட்டு அழு. அதுதான் நம்ம உருப்படுறதே இல்லை. நண்பன் விடவில்லை. பூனாவில் படாட்டா வடையும் டீயும் வயிற்றினுள் இறங்கியதும் தான் அவன் ஓய்ந்தான். நரேந்திரன் பசியை அடக்கிக் கொண்டு ஷோலாப்பூர் சாப்பாட்டிற்கு டிக்கெட் எடுத்துவிட்ட நிம்மதியில் இருந்தான். ஷோலாப்பூர் நிறுத்தத்தில் பயணிகளிடையே ஒரு கலகலப்பு. தாலி, தட்டு, சாப்பாடு வருது என்று குழந்தை குரல் கொடுத்தான். பஞ்சத்தில் அடிபட்ட பிச்சை குடும்பம் போல காசை முன்னதாகவே கொடுத்தவர்கள் கையை நீட்டினார்கள். நரேந்திரன் தோல் பையுடன் மெல்ல கீழே இறங்கி அமர்ந்தான். டிக்கெட்டை கொடுத்து தட்டு சாப்பாட்டை பெற்றுக்கொண்டான். ஒரு பிடி வாயில் வைத்தான். சாப்பாடாது தொண்டையில் இறங்க மறுத்தது. அம்மா வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டு அவனது ருசியை வளர்த்து விட்டிருந்தாள். இனி கிடைத்ததை சாப்பிட தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன், இனி வாழ்க்கையில் எத்தனையோ சங்கதிகளை மாற்றி அமைத்து கொள்ள முயல வேண்டும். ஷோலாப்பூரில் உணவை முடித்து கொண்டு படுத்தவன் உறங்கவில்லை. மறுநாள் காலையில் பல் துலக்கி அவ்வப்போது வண்டியினுள் விற்ற டீயை பருகியதோடு சரி. பிற்பகல் சாப்பாடு எதுவும் வேண்டியிருக்கவில்லை. அரக்கோணம் வந்துடுச்சு, நல்ல காபி வாங்கிக்கலாம். புத்தக பிரியனின் நண்பன் அந்த நிறுத்தத்தில் இறங்கினான். சூடான காபியை நரேந்திரனும் இறங்கி வந்து பருகினான். அடிக்கடி தோல்பையை இறுக்கமாக அணைத்து கொண்டு சுற்றும் முற்றும் திகிலோடு கவனித்தான். யாரோ அவனை பின்தொடர்வது போல ஒரு பயம். ரயில் ஃபேசின் பிரிட்ஜ் அடையும் வரை நேரம் ஒரு யுகமாக நின்றது. பயணிகள் அவர்களது மூட்டை முடிச்சுகளை முன்பக்கமாக தள்ளத் துவங்கினார்கள். பேசின் ஃப்ரிட்ஜில் பெருமூச்சு விட்டபடி நின்ற ரயில் லேசில் கிளம்ப மறுத்தது. எப்பவும் இப்படித்தான்,
ஒரு கிடப்பில் இங்கே போட்டுப்படுவான் குழந்தையின் தாத்தா. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்க வேணாமா? நண்பன் புத்தக பிரியனிடம் கூறினான். பெட்டியுடன் கீழே இறங்க தயாராக அமர்ந்திருந்த நரேந்திரனுக்கும் பொறுமை குறைந்து விட்டிருந்தது. காசை மிச்சப்படுத்த இந்த கஷ்டமான பயணம். பிளேனில் வந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். கையிருப்பு உதைக்கிறதே. சென்னை சென்ட்ரலில் வழக்கமான தாமதத்துடன் பயணிகளை தாதர் எக்ஸ்பிரஸ் வெளியே பிளாட்பாரத்தில் கொட்டியது. வீட்டை அடைய வேண்டும் என்ற பரபரப்பில் கூட்டத்தில் நீந்தி வெளியே வந்தான் நரேந்திரன். முதலில் வந்த ஆட்டோவினுள் தாவி அமர்ந்தான். திருவல்லிக்கேணி போப்பா. அவனுக்கு சென்னை மாநகரம் புதிய இடமில்லைதான். சில ஆண்டுகளுக்கு முன் அம்மாவுடன் அவன் வந்திருக்கிறான். ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி. முத்துவீரன் தெரு 5ஆம் நம் என் வாயிலில் ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டான். பழைய காலத்து மாடி கட்டிடம். சுண்ணாம்பு பூச்சி கண்டு வருடங்களாகிவிட்ட நிலை. 2 ஓட்டு வீடுகளுக்கிடையே மாட்டிக்கொண்டு திணறுவதை போன்ற ஒரு பழைய கட்டிடம். கம்பி போட்ட வராந்தா. உள்பக்க கதவில் ரத்னசாமி என்று பெயர் பலகை தொங்கியது. கேட்டு முகப்பில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். மாலை பொழுது மங்கிய நேரம். வெளிச்சம் அகலவில்லை. இந்த பழைய பாணி கட்டணத்தினுள்ளே வெளிப்பட போகும் ரத்தனசாமி எப்படி இருப்பார்? கட்டை குட்டை பிரஷ் மிசையுடன் என்று கற்பனை செய்து கொண்டு நிற்கையில், யாரது என்று அதட்டும் பெண்ணின் குரல் கேட்டு திடுக்கிட்டான். மறுகணம் உள்பக்கத்து கதவை திறந்து கொண்டு அவன் சமீபமாக கம்பி கதவருகே வந்து நின்ற பெண்ணை கண்டு வாயடைத்து போனான். கண்கள் மினுமினுக்க வட்ட முகத்துடன் தங்கச் சிலை போல வந்து நின்ற இந்த பெண் யார்? ரத்தினசாமிக்கு என்ன உறவு? பேசத் தெரியாமல் திகைப்புடன் நின்றான். முகத்தில் முத்து முத்தாக பூத்த வேர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான் நரேந்திரன். இது நகை வியாபாரி திரு ரத்னசாமி அவர்களின் வீடுதானே? சில வினாடிகளுக்கு பின்னர் தான் நாக்கு புரண்டது. ஆமாம், தலையாட்டினாள் அவள். மங்கிக் கொண்டு வந்த வெளிச்சத்தில் அவளது முகம் சிவேல் என்று காணப்பட்டதை கவனித்தான். நீங்க அவருக்கு? மேலே தொடர முடியாது ஊன்றி பார்த்தான். நகை வியாபாரி ரத்னசாமி அவனது தந்தையின் நண்பர் என்றால் கட்டாயம் 50 வயதுக்கு மேல் இருக்கும். இந்த பெண் ஒரு சமயம் அவரது இளைய மனைவியோ? காரணமற்ற ஒரு பொறாமை நெஞ்சில் குறுகுறுத்தது. நான் அவரோட மகள். அவள் மெல்லிய குரலில் சொன்னபோது அப்பாடா என்றதொரு நிம்மதி அவனுக்கு. வாயில் அழைப்பு மணியை அழுத்திய சில வினாடிகளில் கதவை திறந்தவுடன் சொந்தம் கொண்டாட துடிக்கும் மனதின் போக்கு ரொம்ப வேடிக்கைதான். தன்னையே கடிந்து கொண்டான். நீங்க யாருன்னு சொல்லலையே? அவளது குரல் தேனாக இனித்தது. பம்பாயிலிருந்து வரேன். முருகேசன் என்பவரின் மகன். திரு ரத்னசாமி என் தந்தையோட நண்பர். ஒரு முக்கிய வேலையாக அவரை நான் பார்க்கணும். அவர் இப்ப கடையில் இருப்பார். 9 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவார். அதுக்கு முன்ன பார்க்கணும்னா பீட்டர்ஸ் ரோடில் அமராவதி ஜுவல்லர்ஸ்னு கடை பேரு. அங்க பார்க்கலாம். மெல்லியதாக முறுவலித்தாள். சிறிது மட்டும் பளிச்சிட்டு அவளது வரிசை பொருட்களை வியப்புடன் பார்த்தான். கதவை அவள் சட்டென்று தாளிட்டு கொண்டதும் இருள் அவனை சூழ்ந்து கொண்டது போல திகைப்பில் ஆழ்ந்து போனான். நரேந்திரன் எதையும் தீவிரமாக கவனிப்பவன். அவளுடன் பேசிய அந்த சில வினாடிகளிலே அவன் கண்கள் அவளது தோற்றத்தை மேலும் கீழும் ஆராய்ந்தது உண்மை. நகை வியாபாரி மகள் என்பதற்கு விளம்பரம் போல அவள் அதிக நகைகள் அணிந்து கொண்டிருக்கவில்லை. காதுகளில் முத்துக்கம்மல், மூக்கில் வெள்ளைக்கல் மூக்குத்தி, கழுத்தில் மெல்லியதாக தங்கச்சரடு, கைகளில் கண்ணாடி வளையல்களுடைய ஒரே ஒரு தங்க வளையல், இடையில் வெள்ளை பூக்கள் போட்ட நீல வண்ண வாயில் சேலை, அதற்கு ஏற்ற ரவிக்கை என்று மிக எளிமையாகத்தான் அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மனதிற்கு நிறைவாக இருந்தாள். இன்னும் எத்தனையோ கேட்க விரும்பினான் அவன். ஆனால் அவள் கதவை அடைத்து கொண்டு விட்டாள். அந்நியனுடன் வார்த்தையாட அச்சம் போலும். இனி அவன் என்ன செய்ய வேண்டும்? கையில் கனத்த பெட்டியை வைக்க ஒரு இடம் தேடியாக வேண்டும். புறப்படும் முன் தன் நண்பன் சிகாமணியிடம் சொல்லிக் கொண்டுதான் கிளம்பினான். அவனுக்கு சென்னை மாநகரின் சந்து புந்துகள் எல்லாம் மத்துப்படி. மலிவான வசதியான லாட்ஜிகள் சிலவற்றை பற்றி எடுத்து கூறியிருந்தான். நரேந்திரன் தன் டைரியில் அவற்றின் முகவரிகளை குறித்து வைத்திருந்தது நல்லதாகிவிட்டது. ராயப்பேட்டை முக்தா தெருவில் இருந்த சங்கரன் லாட்ஜ் தான் மிக அருகில் இருப்பதாக புலப்பட்டது. ஒரு ஆட்டோவில் புறப்பட்டான். முக்தா தெரு அசுத்தமானதொரு சந்து. சங்கரன் லாட்ஜ் மனதிற்கு மகிழ்ச்சி ஊட்டவில்லை. ஒரு பழைய மாடி கட்டடம். கீழ்ப்பகுதியில் மேஜை நாற்காலிகள் போடப்பட்டு சாப்பாடு ஹாலாக மாற்றப்பட்டிருந்தது. கல்லாப்பெட்டி அருகே அமர்ந்திருந்த பர்மனான குங்கும பொட்டுக்காரர் சந்தேகத்துடன் அவனை பார்த்தார். கையில் ஒரு பெட்டி.
தோளில் ஒரு பை என்று கச்சிதமாக உடை உடுத்தி வரும் வாலிபர்களை கண்டால் அவருக்கு பலவிதமான சந்தேகங்கள். முந்தைய அனுபவங்கள் அவரை விழிப்படையச் செய்திருந்தன. பெயர், ஊர், தங்கப்போகும் நாட்கள் எல்லாவற்றையும் விசாரித்தார். ஒரு நோட்டு புத்தகத்தில் அவற்றை குறித்து கொண்டு முன்னதாக 3 நாள் வாடகையை வசூலித்த பின் அரைச்சாவியை கொடுத்தார். பையா, ரூமை ஐயாவுக்கு காட்டு, உரத்த குரலில் உத்தரவிட்டார். அழுக்கு பிடித்த சீருடையில் இருந்த பையன் ஓடி வந்தான். இப்படி வாங்க என்று மேலே அழைத்துச் சென்றான். குறுகலான படிகளை தாண்டி அசிங்கமான வராந்தாவினும் புகுந்தபோது அதை ஒட்டி வரிசையாக சில அறைகள் இருப்பதை கவனித்தான். எல்லோருக்கும் பொது குளியலறை, கழிவறை என்ற பையன் கழிவறை அருகிலே பூட்டப்பட்டிருந்த அறையின் கதவை திறந்து விட்டான். கட்டிலின் மீது விரிக்கப்பட்டிருந்த சிகப்பு வண்ண விரிப்பு தண்ணீரை கண்டு பல நாளான செய்தியை விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தது. கும்மென்ற மக்கள் வாசனை மூக்க தாக்கவே பையன் பரபரப்புடன் ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டான். ஓடி சென்று ஒரு துடப்பத்தையும் தகர முறத்தையும் எடுத்து வந்து அறையை சுத்தப்படுத்தினான். காலியான மண்கூஜாவை எடுத்து சென்று நீர் நிரப்பி கொண்டு வந்து முக்காலி மீது ஒரு கண்ணாடி டம்ளருடன் வைத்தான். இங்கே காலை மாலை 2 வேளை காஃபி டிஃபன் தான் கிடைக்கும். சாப்பாட்டை பக்கத்து பரமசிவன் ஹோட்டலில் தான் வச்சுக்கணும். ஐயாவுக்கு வேணுமானா எடுப்பு சாப்பாடு கொண்டு தர முடியும். பையன் தலையை சொரிந்தான். தேவையில்லை, நான் டவுனில் சாப்பிட போறேன் என்று கூறிவிட்டு பர்ஸை திறந்து 1 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்தான். கொஞ்சம் பார்த்துக்க என்று கூறிவிட்டு பெட்டியை மட்டும் உள்ளே வைத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு கீழே வந்தான். மீண்டும் ஆட்டோ பிடித்து பீட்டர் சாலை வந்தபோது விளக்குகள் பளிச்சென்று எரிய ஆரம்பித்து விட்டன. மளிகை கடை ஒன்றின் அருகே சிறு பெட்டிக்கடைதான் அமராவதி ஜுவல்லர்ஸ் என்று அறிந்தபோது அவனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. திண்டின் மீது சாய்ந்து கொண்டு தராசு இருந்த கண்ணாடி பெட்டி மேல் கையை ஊன்றியபடி கட்டை குட்டையாக வழுக்கை தலையுடன் அமர்ந்திருந்த பிரஷ் மீசக்காரரை கண்டு மனம் சோர்ந்து போனான். எதிரே போடப்பட்டிருந்த பெஞ்சு மீது 2 பெண்மணிகள் அமர்ந்திருந்தனர். கிறிஸ்டல் மாலை வாங்க வந்தவர்களிடம் கடுமையான பேரம் பேசிக் கொண்டிருந்தார் கடைக்காரர். கடை எதிரே பாதை ஓரத்தில் நின்ற அவனை கடைக்கண்ணால் கவனித்தார் ரத்னசாமி. சாருக்கு என்ன வேணும்? ஆவலுடன் விசாரித்துவிட்டு திரும்பி, வாங்க, இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி போங்க, காரமான குரலில் அவர் அதட்டவே அந்த பெண்கள் இருவரும் இறங்கி நடந்து விட்டனர். இப்படி வந்து உட்காருங்க, உபச்சாரமாக கூறிய ரத்னசாமி தங்கப்பல் தெரிய சிரித்தார். கடைக்குள் யாரையும் காணவில்லை. அவற்றில் தொங்கிய சில கண்ணாடி பெட்டிகளில் முத்து, பவளம், வெள்ளி நகைகள் மட்டுமே இருந்தன. நான் பம்பாயிலிருந்து வரேன். முருகேசனின் மகன். என் அப்பா இந்த கடைக்காரர் ரத்னசாமியின் சிநேகிதர்னு அம்மா சொன்னாங்க. நான் தான் ரத்னசாமி. ஆமா, எந்த முருகேசன்? கம்பளி பூச்சிகள் போன்ற புருவத்தை உயர்த்தினார் ரத்னசாமி. திருநெல்வேலி டி.கே. முருகேசன். ஓ, நம்ம முருகேசன் மகனா நீ? அடட, நீ சொன்ன பிறகுதான் அவன் சாயல் உன் முகத்துல தெரியுது. அவன் இறந்து ரொம்ப வருஷமாச்சே. ஆமாம், பல வருஷம் ஆயிட்டது. இப்ப அம்மாவும் போயிட்டாங்க. பம்பாயில் இருக்க பிடிக்காம புறப்பட்டு வந்திருக்கேன் என்று நிறுத்தியவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு தாழ்ந்த குரலில், என்கிட்ட குடும்ப சொத்தான ஒரு வைர பிள்ளையார் இருக்கு என்றான். ரத்னசாமி நிமிர்ந்து உட்கார்ந்தார். அதை நீங்க வித்து கொடுக்க முடிஞ்சா இப்ப கையோடு கொண்டு வந்திருக்கியா தம்பி? ஆவலுடன் எழுந்து கண்ணாடி பெட்டி போல ஒன்றை நகர்த்தினார். உள்ளே வா என்று அழைத்தபடி உள்பக்க அறைக்குள் அவனை அழைத்துச் சென்றார். ஒரு சிறு மேஜை, இரும்பு பீரோ என பலவும் அந்த சிறு இடத்தில் மிக நெருக்கமாக திணிக்கப்பட்டிருந்தன. மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு பூத கண்ணாடியை எடுத்துக்கொண்டார். தம்பி, வைரத்தை காட்டுங்க. தோல் பையில் இருந்த அந்த பொட்டலத்தை பிரித்து பஞ்சு சுருளிலிருந்து அந்த பிள்ளையாரை விடுவித்து மேஜை மீது வைத்தான். அம்மா இதை வித்து கொடுக்க உங்க பேரைத்தான் சொன்னாங்க. கண்கள் விரிய வைரப்பிள்ளையாரை எடுத்து ரத்னசாமியின் கரங்கள் நடுங்கின. பூத கண்ணாடி வழியே உற்று பார்த்தார். ப்ளூ ஜாகர் கல்லிலே செதுக்கி இருக்கிறாப்போல தோணுது. ரொம்ப அபூர்வமான கலைப்பொருள். இதை உடனே மதிப்பிடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை செய், என்னோட வீட்டுக்கு வா, அப்படியே ஒரு வாய் சாப்பிடு. இதை நிதானமா பார்த்து மதிப்பு சொல்றேன். யாருக்கிட்ட விற்கலாம், எவ்வளவு கிடைக்கும்ங்கிறத தீர்மானிக்கலாம். என் வீட்டு முகவரியை சொல்லட்டுமா? அம்மா கொடுத்த விவரத்தை வச்சுக்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்குத்தான் போனேன். உங்க மக இருந்தாங்க, அவங்க இந்த கடை முகவரியை கொடுத்தாங்க.
9 மணிக்கு கடையை சாத்திடுவேன். அதுக்கு மேல் நீ வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் என்றார். நான் லாட்ஜில் தங்கியிருக்கேன். போய் குளிச்சு உடை மாத்திட்டு வரேன். பிள்ளையாரை எடுத்து வர மறந்துடாதே. ரத்னசாமி தங்கப்பல்லை காட்டினார். உங்கள் மகளை மறுபடியும் பார்க்கும் வாய்ப்பை இழப்பேனா? மனதிற்குள் எண்ணியபடி தோல்பையை இறுக்கமாக அணைத்தபடி கிளம்பினான். பச்சை தண்ணீரை வாளியில் நிறைத்துவிட்டு அழுது வடிந்த குளியலறை கண்ணாடியில் மங்கிய விளக்கு வெளிச்சத்தில் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் நரேந்திரன். பம்பாயை விட்டு புறப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன்புதான் முகத்தை மழித்து கொண்டிருந்தான். மறுபடியும் அவசரமாக முகத்திற்கு ஒரு மழிப்பு தேவை என்பதை பச்சையாக தெரிந்த தாடை தமுக்கடித்தது. பெட்டியை திறந்து வேண்டியவைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறையில் புகுந்து விரைவாக முகத்தை முதலில் சீராக்கினான். பயண களைப்பு போக பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு லேசாக எரிந்த முகத்தின் மீது ஷேவிங் லோஷனை சிறிது அப்பிக்கொண்டான். கட்டில் மீது எடுத்து வைத்திருந்த வெள்ளை சட்டையும் பழுப்பு வண்ண ஃபேண்ட்டையும் அணிந்து கொண்டான். தன்னுடன் கொணர்ந்திருந்த சிறிய கண்ணாடியை மேஜை மீது சாய்வாக வைத்துவிட்டு கிராப் முடியை நன்றாக வாரிவிட்டு கொண்டான். தாயை போன்ற சுருண்ட முடி, தீர்க்கமான மூக்கு, ஒளி மிகுந்த கண்கள், நல்ல நிறம், இவைகளை அவன் கொண்டிருந்தான். பார்ப்பவர்கள் மனதை கவரும் தோற்றம், நல்ல படிப்பு, எல்லாமே இருந்தன. ஆனால் அதிர்ஷ்டம், அது குறைவாக இருந்ததால் தானே தக்க வேலை கிடைக்காது திண்டாடி போனான். கை கடிகாரத்தை எடுத்து அணிந்தபடியே அதை உற்று பார்த்தான். ரத்னசாமி கடையை மூடி வீட்டுக்கு வர அதிக நேரம் இருந்தது. அதுவரை அவன் லாட்ஜில் உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. கதவை பூட்டிவிட்டு தோல்பையை இறுக்கமாக அணைத்தபடி வெளியே வந்தான். சாலையில் போக்குவரத்தும் நடைபாதையில் மனித நடமாட்டமும் அதிகமாகிவிட்ட வேலை. மேலே யாராவது இடித்தால் கூட பதைபதைத்து பிள்ளையாரை தோல்பையுக்குள் கையால் தடவி பார்த்து தெளிந்தபடி மேல நடந்தான். பழக்கடை ஒன்றின் அருகே வந்தபோதுதான் அந்த நினைப்பு ஏற்பட்டது. முதலாக அவர்கள் வீட்டுக்கு வெறும் கையுடனா போவது? மேல்தட்டில் அடுக்கி வைத்திருந்த ஆப்பிள்களை பார்த்தபோது சிவந்து போன அவளது கண்களில் தோன்றி மறைந்தன. சற்றென்று 6 ஆப்பிள்களையும் 1 டஜன் மலை வாழைப்பழங்களையும் வாங்கி எடுத்துக்கொண்டான். பொழுதை ஓட்ட இன்னமும் கொஞ்சம் தூரம் நடந்தான். அம்மாவின் மறைவிற்கு பின்னர் ஓட்டல் சாப்பாடு என்று மாறிவிட்ட அவனது வாழ்க்கை அலுப்பாகத்தான் இருந்தது. ருசியான உணவை கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டிருந்தது. வீட்டு சாப்பாட்டை நாக்கு தேடியது. அவனது மனம் அவளை மீண்டும் பார்க்க கிடைத்த சந்தர்ப்பத்தையும் வெகுவாக நாடியது. சாலையில் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை பிடித்து ஏறிக்கொண்டான். மறுபடியும் அந்த வீட்டு வாயிலில் நின்று மெல்ல அழைப்பு மணியை அழுத்தியதும் மனதிலே ஒரு விதமான கவலை உணர்வு பொங்கி புரண்டது. ரத்னசாமிதான் வந்து கதவை திறந்தார். கடைக்கு உடுத்திச் சென்ற ஃபேண்ட் சட்டைகளை களைந்துவிட்டு வேட்டியும் பனியனுமாக தோளில் துண்டுடன் நெற்றியில் பட்டையாக திருநீறு சகிதம் நின்றார். வா தம்பி, உள்ளே வந்து உட்கார். மிகவும் அன்பான குரலில் பலமாக வரவேற்று உபசரித்தார். மங்களாக விளக்கெறிந்த நடையில் பாதணிகளை கழற்றிவிட்டு பளிச்சென்று குழல் விளக்கு ஒளி வீசிய கூடத்திற்குள் வந்தான். அங்கே ஒரு பக்கத்தில் உட்கார ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. மற்றொரு பக்கத்தில் சாப்பாட்டு மேஜையும் நாற்காலிகளும் காணப்பட்டன. அவன் வரப்போவதை எச்சரித்து விட்டிருந்தார் போலும். மேஜை மேல் சாப்பாட்டு தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. நான் பகல் நேர சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றதில்லை. காலையிலேயே கையோட கொஞ்சம் டிஃபனை எடுத்துட்டு போகிறது வழக்கம். அதனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப பசி எடுத்துடுது. முதல்ல சாப்பிடுவோம், பிறகு பேசலாமா? நரேந்திரனுக்கும் நல்ல பசி. உள்ளே இருந்து வந்த வெங்காயத்தின் மனம் நாவில் நீர் சுரக்க செய்தது. முற்றத்திலே அண்டாவிலே தண்ணீரும் அருகே செம்பும் இருக்கு. கை கழுவிக்க தம்பி. இது பழைய காலத்து வீடு. கொஞ்சம் சீர்திருத்தி அப்படியே வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஊசி குத்த இடம் கிடைக்கிறது அரிது. சென்னையிலும் குடியிருக்க வீடு கிடைக்கிறது அரிது போல இருக்கு. இந்த வீட்டை 4 லட்சத்துக்கு கேட்குறாங்க. வாங்கி இதை இடித்து 10 மாடி கட்டடம் ஒன்றை போட்டுடுவாங்க. நான் இப்போ சத்யா விற்கிறதா இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே பொண்ணு. அதை கட்டி கொடுத்து வருகிற மருமகனுக்கு வீட்டையும் தந்துடுறதா ஒரு யோசனை. அப்படியா? அதற்கு மேல் பேச தோன்றாமல் பார்வையை திருப்பினான். தான் கொண்டு வந்து வைத்திருந்த பழப்பொட்டலத்தை மேஜை மீது வைத்தான். என்னப்பா இதெல்லாம்? அன்புடன் கடிந்தபடி ரத்னசாமி கங்கா என்று குரல் கொடுத்தார். என்னப்பா கூப்பிட்டீங்களா? மல்லிகைப்பூவின் மனம் லேசாக கூடத்தில் மிதந்தது. அவன் சாப்பிட வருகிறான் என்று அப்பா சொன்னதும் முகத்தை கழுவி துடைத்து பவுடர் போட்டுக்கொண்டு பொட்டும் பூவுமாக முன்னைவிட பளிச்சென்று காணப்பட்டாள் அவள்.
முற்றத்தில் இறங்கி இருவரும் கால் கை கழுவினார்கள். சீக்கிரம் சாப்பாட்டை பரிமாறும்மா, எங்களுக்கு பேச வேண்டிய சங்கதி நிறைய இருக்கிறது என்றார் ரத்னசாமி. எதிராக நாற்காலிகளில் சாப்பாட்டு மேஜை அருகில் அமர்ந்ததும், கங்கா, போன வாரம் நீ போட்ட மாங்காய் ஊறுகையும் கொண்டு வந்து வைமா என்று முன்கூட்டியே கூறிய ரத்னசாமி அவன் பக்கம் திரும்பினார். கங்காவுக்கு ஆதரவா என் விதவை அக்கா பார்வதி என்னோட தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் கங்காவை வளர்த்தாங்க. போன வருஷம்தான் கங்கா BA முடிச்சா. அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னே எங்க அக்கா மாரடைப்பால் இறந்துட்டாங்க. வருஷம் ஒன்றும் முடியல. தடைப்பட்ட குரலில் பேசினார். கேட்க வருத்தமா இருக்கே என்று முனகினான் நரேந்திரன். அக்கா கெட்டிக்காரங்க. அவங்க கிட்ட வீட்டை நிர்வகிக்கிற சகலதும் கங்கா கற்றுக்கொண்டிருப்பதால எனக்கு இப்போ சிரமம் இல்லாம இருக்கு. கங்கா நல்லா சமைப்பா. மௌனமாக முரோலித்தான் அவன். மெல்லிய காலடி ஓசை அருகில் கேட்டபோது அவன் நெஞ்சம் வேகமாக துடித்தது. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தா கங்கா நிறைய பதார்த்தங்கள் செய்திருப்பா. என்னவோ நாங்க சாப்பிட்ற கூட உன்னோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டேன். என் நண்பர் மகன் என்றதும் பழைய நினைப்புகள் எல்லாம் வந்து மனசை என்னவோ செய்திட்டது என்றார். கங்கா வாய் பேசாமல் பரிமாறிக்கொண்டிருந்தாள். புடலங்காய் பிரட்டலும் வெங்காய சாம்பாரும் மிகவும் ருசியாகவே இருந்தன. அத்துடன் அவள் கொண்டு வந்து வைத்த ஊறுகாய் உப்பும் காரமுமாக சாப்பாட்டை வேகமாக விழுங்கச் செய்தது. இத்தனை மாதங்களில் அவன் இப்படி ருசியான உணவை சாப்பிட்டதே இல்லை என்ற திருப்தியுடன் எழுந்து கைகளை கழுவி கொண்டான். உள்ளுக்கும் கூடத்துக்கும் பலமுறை நடந்த கங்காவை நிமிர்ந்து நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை பலமாகத்தான் இருந்தது. ரத்னசாமி தவறாக எண்ணிவிட்டால்? உணவை பரிமாறிய கைகளையும் மெல்ல நடந்த பாதங்களையுமே பார்த்து திருப்தி அடைந்தான். சாப்பாட்டிற்கு பின்னர் மகள் கொண்டு வந்து வைத்த வெற்றிலை தட்டை முன்னால் நகர்த்தினார் ரத்னசாமி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. சிகரெட்டை கூட குடிப்பதில்லை என்றான் புன்னகையுடன். பம்பாயில் வசிச்சும் நீ பாட்டிலை கூட குடிப்பழக்கம் கிடையவே கிடையாது. முருகேசனை போலவே நீயும் சொல்லு. அவன் வெத்திலையை கூட கையால் தொடமாட்டான். கெட்ட பழக்கம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. நண்பனை புகழ்ந்தார் அவர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ரேஸுக்கு போற பழக்கம் இருந்ததே. எங்க சொத்து பூராவும் அழிஞ்சி அம்மாவும் நானும் வறுமையில் திண்டாடினோமே. நெஞ்சு வரை எழுந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டான் அவன். பாப்பா, இனி நம்ம காரியத்தை கவனிப்போம் என்று அவனை கூடத்திலிருந்து பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்று விளக்கை போட்டார். அவரது படுக்கை அறை போல காணப்பட்ட அது மிகவும் சுத்தமாக இருந்தது. மின்விசிறியை சுழல விட்டு அவனை ஒரு நாற்காலியில் அமரச் செய்தார். தமது இரும்பு பீரோவை திறந்து கட்டுகளாக அடுக்கியிருந்த நோட்டு புத்தகங்களுக்கிடையே எதையோ தேடினார். பின்னர் ஒரு தடிமனான போட்டோ ஆல்பத்தை இழுத்து எடுத்து ஒரு பக்கத்தை புரட்டி எடுத்து மேஜை மீது வைத்தார். பார்த்தியா, உங்க அப்பா பம்பாய்க்கு புறப்படும் முன் என்னோட எடுத்துக்கிட்ட போட்டோ. முருகேசன் தன் நண்பன்தான் என்பதை நிரூபிப்பது போல அதை சுட்டி காட்டினார். அவர்கள் வீட்டு ஆல்பத்திலும் அதே போல ஒரு புகைப்படம் இருந்தது. அம்மா அதை குறிப்பிட்டு காட்டித்தான் ரத்னசாமியை அறிமுகம் செய்திருந்தாள். பள்ளியில் படித்தப்ப, காலேஜில் படித்தப்பன்னு நிறைய ஃபோட்டோ இருக்கு. அதையெல்லாம் தேடி எடுக்கணும் என்றவர் ஆல்பத்தை மூடி வைத்தார். எழுந்து சென்று அரைக்கதவை மூடிவிட்டு வியாபார சங்கதி பேசுகிறப்போ ரகசியமாக நமக்குள்ளே பேசணும். எங்கே அந்த பிள்ளையாரை எடு என்றபடி அருகிலே வந்தார். அவன் பத்திரமாக வைர பிள்ளையாரை எடுத்து மேஜை மீது வைத்தான். பீரோவிலிருந்து பெரிய பூத கண்ணாடி ஒன்றை எடுத்து வந்து பிள்ளையாரை பரிசோதித்தார் அவர். உத்தேசமா என்ன பெறும்? ஆவலாக கேட்டான். 2 லட்சம் தேரலாம். இது கலைப்பொருள். வைரத்தோட மதிப்பை விட கலைப்பொருள் என்பதால கூடுதலாக கிடைக்கலாம்னு நம்புறேன். எதுக்கும் இதை மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட காட்டி கேட்கணும். ஒன்று செய்யன் தம்பி, இதை என்கிட்ட நம்பி விட்டுட்டு போனீன்னா நல்லது. நரேந்திரன் தூக்கி வாரி போட நிமிர்ந்தான். இது மாதிரி விலை உயர்ந்த பொருளை தோல் பையில் தொங்க விட்டுக்கிட்டு தெருவில் நீ நடக்கிறது ஆபத்து. எவனாவது ஜேப்படிக்காரன் பிளேடு போட்டு கிழிச்சு எடுத்துடலாம். நரேந்திரன் குழம்பி போனான். முதலாக அறிமுகமான ரத்னசாமியை நம்பி அவனது குடும்ப சொத்தான அந்த பிள்ளையாரை விட்டு போவது சரியா? அவர் சொல்வது போல வழியில் திருடன் எவனாவது அடித்து கொண்டு போய்விட்டால்? உன்கிட்ட இன்னும் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருக்கா? ரத்னசாமி கேட்டதும் நிமிர்ந்தான். அம்மாவோட கம்மல், கழுத்து செயின், கை வளையல்கள் எல்லாம் வச்சிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போ. பீரோ லாக்கரில் வச்சு பூட்டி வைக்கிறேன். அவன் மறுபேச்சின்றி பிள்ளையாரையும் இதர பொருட்களையும் அவரிடம் கொடுத்தான். அவன் கண் முன்னே அவைகளை லாக்கரில் வைத்து பூட்டினார். அவன் நெஞ்சு ஏனோ படபடவென்று துடித்தது. இனம் காணாத ஒரு பயத்தில் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது.
லாட்ஜுக்கு திரும்பி படுக்கையில் விழுந்ததும் தான் ரத்னசாமியை நம்பியது சரியா என்ற மன உளைச்சல். மின்விசிறி எழுப்பிய ஏகப்பட்ட சத்தம், ஊசியாக குத்திய மூட்டைப்பூச்சிகளின் உபத்திரவம், கழிவறையிலிருந்து எழுந்த லேசான நாற்றம். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. படுக்கை மீது புரண்டான். தந்தைக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு கண்களால் சிரித்தபடி அவனுக்கு விடை கொடுத்த கங்காவிற்கு அவனை பிடித்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, அவளும் தந்தையுடன் சேர்ந்து நடத்திய சதி நாடகமா இந்த காந்த பார்வை? யாரையும் நம்பி இந்த வைரப்பிள்ளையாரை மட்டும் கொடுத்திடாதே. நோயில் நலிந்த நிலையிலும் அம்மா அவனை எச்சரித்திருந்தது நினைவை உறுத்தியது. எவனும் இந்த கலைப்பொருட்களை பார்த்தா மயங்கி விடுவான், ஜாக்கிரதை என்றாங்களே அம்மா. இப்போ நான் என்ன செய்வேன்? ரத்னசாமியை நம்பியது பிசகா? முனகிக் கொண்டு படுக்கையில் மீண்டும் புரண்டான். இரவு முழுவதும் அவன் உறங்கவே இல்லை.